ராஜிக்கு வயசாயிட்டே இருக்கு. அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். சரி கேட்டுதான் பார்ப்போம். என்ன சொல்லுவான்னு தெரில. போய் பார்ப்போம். கேட்டுதான் பார்ப்போம். ராஜி, என்னம்மா? மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? இப்போ என்னம்மா அவசரம்? முதல்ல அக்கா கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிம்மா, சரி. நினைச்சேன். ஏ ராஜி, ராஜி. என்னம்மா? இப்போ முதல்ல தம்பி கல்யாணம் ஆகட்டுமா, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இப்படியே சொல்லி திரி. ராஜி, ராஜி சொல்லுமா. இந்த வாட்டி உனக்கு மாப்பிள்ளை பார்த்துடலாமா? முதல்ல அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கட்டுமா, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அவன் வச்ச அரியருக்கு வேலை கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல வேற ப்ரமோஷன் வேறயா? இன்னைக்கு இதுக்கு என்னன்னு ஒரு முடிவு பண்ணிடலாம். இருடி, உன்ன இந்த வாட்டி நீ எப்படி தப்பிச்சுக்கிறேன்னு பாக்குறேன். ராஜி, இந்த வாட்டி மாப்பிள்ளை பார்த்துடலாமா? என்னம்மா அவசரம்? முதல்ல அப்பா கல்யாணம் ஆகட்டும், அப்புறமா. இருடி, இதுல உனக்கு பூஜை பண்ணாதான் நீ வலிக்கு வருவேன். என்னடா வீட்டுல யாருமே காணோம், பொண்ணு மட்டும் வரா. என்னம்மா, பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவாங்க உங்க வீட்டுல? மாப்பிள்ளை எத்தனை வீடு வச்சிருக்காரு? இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேலம்மா? மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலை பாக்குறாரா? அம்மா, என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்குறோம்? காலம் பூரா இப்படியே பேசிட்டு வீட்லயே இருக்க போறியாம்மா? அன்னைக்கு தனியா இருந்து மதர் தெரசா அச்சீவ் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கலையா? ஏன் இன்னைக்கு நயன்தாரா தனியா படம் பண்ணி ஹிட் ஆகல? இன்னும் பொண்ணுங்க தனியா வாழ முடியாதுன்னு நினைச்சா மாற வேண்டியது நாங்க இல்ல, நீங்க தான். அம்மா, என்னம்மா? வந்த மாப்பிள்ள பிடிச்சிருக்காமா? மா, என்னை விட 5 வயசு பெரியவங்கம்மா. அதுக்கு என்னம்மா இப்போ? ஜெனரேஷன் கேப்மா. இவளுக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள எனக்கு வயசாயிடும் போல. இரு, நில்லு. இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. இந்தா இந்தா இது பாரு. இந்தா இதுவும் பாரு. இந்தா இதுவும் பாரு. இது நல்லா பாரு. மா, 12th பயாலஜி குரூப் முடிச்சிட்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்காம்மா. இவனை போய் எப்படிமா கல்யாணம் பண்றது? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. புடி. இப்படிதான் ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆகுறான். மா, அவனுக்கு தலையில முடியே இல்லம்மா. மா, அவன் என்கிட்டயே ரொம்ப வழிறாமா. மா, அவனுக்கு தாடியே இல்லம்மா. சோடா புடிமா. மா, அவன் கருப்பா இருக்காமா. ஐயோ, இவங்க வேற இருக்காங்களே. உனக்கு எப்படிதாண்டி மாப்பிள்ளை வேணும்? அந்த காலத்துல 98% பொண்ணுங்க எனக்கு விஜய் மாதிரி மாப்பிள்ளை வேணும், அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்பாங்க. ஆனா நான் பாக்கி இருக்கிற அந்த 2% எனக்கு அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும்.